அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. சில நேரங்கள்ல நம்ம கிட்ட இருக்கிற சாதாரணமாய் நம்முடைய பார்வைக்கு தோன்றுகிற சில காரியங்கள், அது தேவனால் எடுக்கப்பட்டு அசாதாரண காரியங்களாய் மாற்றப்படுகிறது. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே மோசேயினிடத்தில் ஆண்டவர் கேட்பார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். அவன் ஒரு கோல் என்றார். மேய்ப்பர்கள், அதாவது எல்லா மேய்ப்பர்களும் ஒரு கோல் வச்சிருப்பாங்க. அதை போல மோசையும் ஒரு கோல் வைத்திருக்கிறார். இது சாதாரண கோல். ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கு அழைக்கும் போது, நான் வரமாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வேளையில ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். ஏன் கேட்கிறார் தெரியுமா? இந்த கோலை வைத்துதான் எகிப்திலே பார்வோனுக்கு முன்பாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். மோசே இந்த கோலை போடுகிற போது சர்ப்பமாய் மாறப்போகிறது. மந்திரவாதிகளும் தங்கள் கோலை போட்டு சர்ப்பங்களாக மாற்றுவார்கள். அப்பொழுது மோசேனுடைய கோல் எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கிவிடும். இந்த சாதாரண கோல் தேவனுடைய கைகளில் கொடுக்கப்படும் போது, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுகிற வேளையில் மோசே சொல்லுவார், நாளை தேவனுடைய கோலை எடுத்து நான் மலையின் மேல் அமர்ந்திருப்பேன். இது சாதாரண கோல் தான் தேவனிடத்தில் போகிறது. அது தேவனுடைய கோலாய் மாறிவிடுகிறது. சகோதரா, சகோதரி, உங்க வாழ்க்கையில நீங்க சாதாரணமாய் நினைக்கிற காரியங்கள் அல்லது உங்களையே சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், மனநிலைகள் தேவனிடத்தில் கொடுக்கப்படும் போது அசாதாரணமான சூழ்நிலையாய், அசாதாரணமான ஊழியர்களாய், விசுவாசிகளாய் தேவன் மாற்றிவிடுகிறார். சில நேரத்தில் சாதாரண ஏழ்மையாக இருப்பாங்க. அவர்கள் தேவனிடத்தில் வருவார்கள். விசுவாசத்தில் வளர்ந்து கர்த்தர் அவர்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார்கள். இப்படி நான் நிறைய பேரை வேதத்திலே வாசிக்கிறோம், பார்த்திருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நம்ம கிட்ட தேவன் எதை எதிர்பார்க்கிறார், அதை அவரிடத்திலே கொடுக்கலாம். ஒருவேளை நம்மை எதிர்பார்த்தால் அதை நம்மையே ஆண்டவரிடத்திலே கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அது தேவனுடையதாய் மாறிவிடுகிறது. அது தேவனுடையதாய் மாறிவிடுகிற போது அங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நாம் வேதத்திலையும் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலும் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 5 அப்பம் 2 மீன்களை வைத்திருந்த சிறுவன் ஆண்டவரிடத்தில் அதை கொடுக்கும்போது 5000 பேர் புருஷர்கள் சாப்பிட்டு மீதியானதை எடுக்கத்தக்கதாக தேவன் கிரியை செய்தார். எலிசாவின் நாட்களிலே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே தீர்க்கதரிசியின் மனைவிடத்திலே கேட்பார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? கொஞ்சம் என்னதான். அதை தேவன் பல மடங்கு மாற்றி விடுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே தேவன் உங்களையோ உங்களிடத்தில் இருக்கிற குணங்களையோ ஆவிக்குரிய காரியங்களையோ ஏதோ ஒன்றை தேவன் எதிர்பார்க்கலாம். அதை கொடுக்கும்போது, அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் மறுதலித்து கொண்டிருக்கலாம். உங்களை அர்ப்பணித்து பாருங்கள், தேவன் உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியம் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. சாதாரண கோல் தேவனுடைய கோலாய் மாறிற்று. அதே போல சாதாரணமாய் பார்க்கிற சகோதரா, சகோதரி, உங்கள் வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய மகா பெரிய ஊழியக்காரர்களாய் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, மோசேயின் கையிலிருந்த அந்த ஆடு மேய்ப்பவர்களுக்குரிய கோல் தேவனுடைய கோலாய் மாறி, ஆண்டவரே, தேவன் அந்த கோலை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்தது போல இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.